உலக தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் அம்மான சும்மா இல்லை ஒளியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். இது பெருமொழி கலவாதம் முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒளியலை வரிசை. நீங்கள் இன்னும் நம்ம ஒளியலை வரிசையை கைச்சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்போ பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் பெத்தானே அழைத்திடுங்க. உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் ரெண்டு பொருள் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச லாலிபப் மாதிரி வீட்லேயே லாலிபப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு ஸ்வீட்ஸோடு சேர்த்து இதையும் பண்ணி வைக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு தேவை ப்ரெட். சாதாரண ப்ரெட் போதும். ரொட்டி துண்டுகள் 6 நான் எடுத்திருக்கேன். அந்த 6 ப்ரெட்டுகளையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் 200 கிராம் டார்க் சாக்லேட், அதில் 100 கிராம் டார்க் சாக்லேட்டை இப்போ நான் உருக்கி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு 2 பொருள் தான் வேணும். ஒன்று டார்க் சாக்லேட், இன்னொன்று ப்ரெட், அவ்வளோதான். டார்க் சாக்லேட்ஸை இந்த மாதிரி போட்டு உருக்கும்போது அது சீக்கிரமாக உருக்கிடும். கொஞ்சம் கூட திட்டாக இல்லாமல் நல்லா முழுசாக உருக்கி எடுத்துக்கணும். நல்லா உருகின இந்த டார்க் சாக்லேட்டை நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதில் போட போகிறோம். போட்டு நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். இப்போது இதே பாத்திரத்தில் மிச்சம் இருக்கிற 100 கிராம் டார்க் சாக்லேட்டையும் உருக்கிடணும். இந்த டார்க் சாக்லேட் எதுக்கு உருக்குறோம், மீதம் இருக்கிற 100 கிராம் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இந்த உருகின டார்க் சாக்லேட்ஸோட இந்த ரொட்டி துண்டுகள் அந்த பொடி இருக்கு இல்லையா, அதை நல்லா கலந்து பிடிச்சிக்கணும். இதை நம்ம நல்லா கலந்துருக்கோம் அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, கடைசியில் ஒரு உருண்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா அந்த உருண்டை நிற்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். அடுத்தது நாம் நிற்கவே வேண்டாம். நல்ல சௌகரியமாக ஒரு இடத்துல போய் சௌகரியமாக உட்காந்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். எனக்கு 20 லாலிபாப் செய்கிறதுக்கான பந்துகள் கிடச்சிது. இந்த பால்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்க் சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம உருக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இதை முழுசாக முக்கி எடுக்கணும். இந்த மாதிரி உருண்டைகளாகவும் வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி குச்சிகள் எடுத்து சின்ன சின்னதாக உடைச்சி அதை லாலிபாப் மாதிரியே அதில் குத்தியும் வைக்கலாம். முதல்ல அந்த குச்சியை டார்க் சாக்லேட்டில் இந்த மாதிரி நினச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நாம் அந்த பந்துகளில் குத்தி வைக்கணும். அப்போ தான் நல்லா பிடிச்சி நின்றுக்கும். இதை மறந்துடாதீங்க. அந்த லாலிபாப்பை இப்போ நல்லா இந்த மாதிரி முழுசாக சாக்லேட்டில் நினச்சி எடுத்துக்கணும். எந்த குழந்தைக்கு தான் இது பிடிக்காது? பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்ருவாங்க. எங்கள் வீட்டிலலாம் சட்டுன்னு காலி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி குச்சி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பால்ஸை அப்படியே உள்ளே போட்டு நல்லா நினச்சி எடுத்து தனித்தனியாக கண்ணாடி தட்டில் வச்சிடலாம். இல்லாட்டி பட்டர் பேப்பரில் வச்சு ஒட்டாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தனித்தனியாகவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அலங்கரித்து வச்சோம்னா குழந்தைங்களுக்கு பார்த்த உடனே கண்ணை பறிக்கும். அதுக்காக கொஞ்சம் சுகர் ரைஸ், இந்த மாதிரி ரைஸும் போட்டுக்கிறேன். இந்த ரைஸ் இல்லாதவங்க ஒயிட் சாக்லேட் துருவி போடலாம். இல்லை தேங்காவை நல்லா அழகாக துருவி இது மேலே ஒட்ட வச்சு கூட வைக்கலாம். இது ஒட்டாமல் பார்த்துக்கணும். பட்டர் பேப்பர் இல்லாட்டி இந்த மாதிரி கண்ணாடி இதில் வச்சுக்கோங்க. வெறும் 2 பொருளை வச்சு செய்கிறத கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நேரமும் குறைவு, சீக்கிரம் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை தீபாவளிக்குள்ளே எல்லாத்துக்கும் பகிருங்க. எல்லோரும் செஞ்சு பார்க்கட்டும். இந்த மாதிரி முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் ஒளியலை வரிசைகளை காண ஆதரிக்க அம்மான சும்மா இல்லை ஒளியலை வரிசை விரும்புங்க, பகிருங்க, உங்கள் நண்பர்கள் தெரிவிங்க, அப்படியே கைச்சாடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.